அஸ்ஸலாமு அலைக்கும். மறுபடியும் இன்னொரு வீடியோவோட தமிழ் சாம்ராயிலிருந்து ரிம்சானா. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறதும் ஒரு சிக்கன் ரெசிபி தான், ஆனால் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. நாங்கள் இதில் சில்லி பவுடர், கொச்சிக்காய் தூளெல்லாம் யூஸ் பண்ணி செய்ய போகிறதில்ல. பச்சை கொச்சிக்காவும் ரம்பையும் தான் மெயினாக பாவிக்க போகிறோம் இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு. பொதுவாக ரம்பை பாவிக்கிறதுன்னு சொன்னால் இந்த தாய்லாந்து, மலேசியன்ஸ், ஸோ இவங்கெல்லாம் ரம்பையை மெயினாக பாவிச்சு நிறைய ஸ்வீட்ஸ் கூட செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கன் கறியை தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நிறைய ரம்பை, அதே மாதிரி லெமன் லீவ்ஸ், லெமன் என்றால் தேசிக்காய் இலையாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு 2 இலை எடுத்திருக்கிறேன், கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, அடுத்ததாக தேவையான அளவுக்கு கொச்சிக்காய், உங்களோட உரப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. ஸோ நான் பிள்ளைகளுக்கும் சேர்த்து சமைக்கிறதுனால 3 கொச்சிக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது உரப்பு போதாது, கலரும் கொஞ்சம் குறைய தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் செய்யக்கிட்ட ஒரு 6 கொச்சிக்காய் சரி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த உரப்பு நல்லாவே வரும். வெள்ளைப்பூடு, இஞ்சி, அடுத்ததாக பச்சை கொச்சிக்காய், இந்த 3யுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துட வேணும். ஸோ உங்கள்கிட்ட பிளெண்டர் இருக்குதுன்னு சொன்னால் பிளெண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது 3யும் தான் உண்டுக்கு நான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு வெங்காயம், அதோடைய ரம்பையை வந்து சின்ன 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 துண்டுகளாக தான் நான் வெட்டி எடுக்க போகிறேன். வெளியே வந்து ரொம்ப ஃப்ளேவர் நல்லா கிடைக்கணும்னு சொன்னால் ஒரு 2 துண்டை நீங்கள் அரைக்கிறதோடு சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. ஸோ அதில் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், வாசம் அந்த அளவுக்கு தூக்கலாக இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் அதையும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னு சொன்னால் கூட நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் அரைக்கிறதுக்கு தேவையானது. அளவுகள் எல்லாம் சரியாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னு சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொருட்களை வாங்கி எடுக்கிறதுக்கு. ஸோ ஆரம்பத்தில் எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயில் கடுகு, அதோடைய காஞ்ச கொச்சிக்காய், இது 2யும் போடுங்க. கூடுதலாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாதிரி கருவேப்பிலையை ஆட் பண்ணலாம். ஸோ ரொம்ப துண்டு துண்டாக அரிஞ்சு போட்டிருக்கிறேன், ஏன்னா அப்போ தான் அதில் வாசம் வந்து நல்லா வரும். அதோடைய சேர்த்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் பச்சை கொச்சிக்காய் ஒன்றையும் அப்படியே அரிஞ்சு போட்டுருங்க. ஸோ அந்த ரம்பையோட வாசமெல்லாம் நல்லா வரும். அந்த டைமுக்கு அரைஞ்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வெங்காயமும் லைட்டாக பொரிஞ்சு வரணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற மாதிரியா விழுது. ஸோ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட வேணும். ஏன்னா எண்ணெயும் சூடாக இருக்கிட்ட அதில் வாசமும் வரும், பச்சை வாசனையும் அப்படியே போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அளவுக்கு இது வதங்கினாலே போதுமாக இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் வைக்க தேவையில்லை, பச்சை வாசம் உடனே போயிடும். பொதுவாகவே நான் எந்த பால் கறி ஆக்கினாலுமே அதில் உளுவரிசி கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன், ஏன்னா இதனால் ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். உளுவரிசியை நான் இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் பொரிஞ்சிடாமல் இருக்கணும், அது கருகிராமல் இருக்கணும். கருகிருச்சின்னு சொன்னால் இதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதே ஸ்டேஜில் வந்து உப்பு, மஞ்சள் இந்த 2யுமே ஆட் பண்ணிடுவேன். ஸோ இந்த 2யும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டா இந்த மஞ்சள் கொஞ்சம் கலர் கொடுக்கும். எண்ணெயில் போட்டால் எதுவுமே கொஞ்சம் கலர் கூடுதலாக கொடுக்கும். ஸோ அதுக்காக வேண்டி மட்டும்தான். ஸோ இப்போ நாங்கள் அதுக்கு சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். பொதுவாக வந்து சிக்கன் கறி ஆக்கிக்கிட்டேன், நான் எந்த கறி ஆக்கிறதா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே உப்பை போடுறதுக்கு காரணம் அப்போ தான் கொஞ்சம் தோல் இருக்குது இல்லை, அந்த மேல் தோல் உள்ளுக்கு ஃபுல்லாகவே இறங்கி வரும் அந்த உப்பு. அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாகிக்கிட்ட வந்து சரியாக வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால் நான் ஆரம்பத்திலேயே ஆட் பண்ணிடுறது. ஸோ இதுக்கு பிறகும் இன்னும் கொஞ்சம் ரம்பை இருக்குதுன்னு சொன்னால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரம்பை ஆட் பண்ண தான் அதில் வாசமும் ருசியும் வந்து மாறி வரும். அதோடைய சீரகத்தூளும் மிளகுத்தூளும் மட்டும்தான் இதில் வந்து திக்னஸுக்காக நாங்கள் கொடுக்க போகிறது. ஆனால் அதிகமாக போட்டுட்டேன்னு சொன்னால் அதில் டேஸ்ட் தான் கூட வரும். ஸோ அதுக்காக வேண்டி தான் சின்னதாக அந்த டீஸ்பூன் இருக்குது இல்லையா, அதில் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், 2 டீஸ்பூன் அவ்வளவுதான். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ண வேணும். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை, பாதி தேங்காயில் கட்டிப்பால் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்க விட்டுற வேணும்.
ஸோ நல்லா கொதித்து ஓரளவுக்கு வற்றி வரணும். ஸோ நான் இங்கே ஆனம் கொஞ்சம் வச்சு எடுத்திருக்கிறேன் இல்லையா, ஆனால் ஆனமே இல்லாமல் இருந்தால் தான் இது நல்லா இருக்கும். ஸோ கிரேவி இல்லாமல் நல்லா வற்றி வர அளவுக்கு இதை வேக வச்சு எடுங்க. நல்ல ஒரு கறியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி இவ்வளோ காலம் பார்க்காட்டி இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you so much for watching this video. Keep supporting me.